வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு அணியின் செயலாளர், முனைவர், தி ரைசிங் சன் இதழின் ஆசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நாடாளுமன்றத்துல தயாநிதி மாறன் அவர்கள் சமஸ்கிருதம் குறித்து ரொம்ப கடுமையான எதிர்வினைகளை ஆற்றியிருந்தார். சமஸ்கிருதத்துல பேசுவதற்கும் டிரான்ஸ்லேஷன் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. அதை வைத்து நம்ம அவ்வளோ சண்டை போட வேண்டிய தேவை இருக்கா? சமஸ்கிருதத்துக்கான நிதி அப்படின்றதுல வரக்கூடிய விமர்சனம் என்ன? அதாவது அவர் ரொம்ப தெளிவாவே சொன்னார். 2011 நீங்க எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 24,150 பேர் பேச தெரிந்தவர்கள், பேசுகிறவர்கள் அல்ல, சமஸ்கிருதம் பேச தெரிந்தவர்கள். அப்படி ஒரு மொழிக்கு நீங்க 2000 கோடி 2500 கோடி அத இங்க நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? பாராளுமன்றத்துல யார் சமஸ்கிருதத்துல பேசுறா? சமஸ்கிருதத்துல பேசி யாரு இங்க சமஸ்கிருதத்துல இன்னைக்கு பேச தெரிந்த எத்தனை பேர் இன்னைக்கு பாராளுமன்றத்துல இருக்கிறாங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? அப்ப நீங்க இந்தியாவை எங்க கொண்டு போறீங்க? இதெல்லாம் தான் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுடைய கொதிப்பு. அது மட்டும் இல்ல, இது பட்ஜெட் மேல அவர் கேட்கறது அப்படிங்கிறது தடார்னு பாக்குறது ஒரு மொழிக்கு எதிராக பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் அது நம் இனத்திற்கான பேச்சு. ஏன் நீங்க தமிழுக்கு குறைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழை நாங்க 5500 வருடத்திற்கு முன்னாடியே நாங்கள் நாகரீகமாக வளர்ந்திருக்கிறோம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெளிவாக, நீங்கள் யாரும் உடைத்து விட முடியாத அளவிற்கு புளோரிடா மாநிலத்தில் இருந்து யார் யாரெல்லாம் இந்த ஸ்டோனேஜ் என்பதை ப்ரூவ் பண்ணினால் மறுக்க முடியாது, அவங்க எல்லாத்தையும் வச்சு தலைவர் ஒப்படைச்சிருக்காரு. அப்ப தமிழ் இனம் என்பது இந்தியாவினுடைய மூத்த குடி என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். ரைட்? இது ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அன்றையிலிருந்து பேசப்படுகிற எங்கள் மொழிக்கு நீங்கள் குறைவாக ஒதுக்குகிறீர்கள். ஆனால் யாருமே பேசாத ஒரு மொழிக்கு ஏன் இவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் இதன் பின்னால் இனவாதம் இருக்கிறது. அதைத்தான் அண்ணன் தயாநிதி மாறன் கேட்டார். அதை விட அந்த பட்ஜெட் பேச்சுல மிக முக்கியமானது காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம். எவ்வளவு ஹம்பக் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத மிக அழகா தோல் உரிச்சிருப்பார். அதாவது எந்தெந்த துறைகளில், அதாவது தம்பி நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு மாச வருமானம் 50,000 வச்சுக்கோங்க. ரைட்? ஒரு வருட வருமானம் 12 5 60 6 லட்சம் ரூபாய். இப்ப நீங்க பட்ஜெட் போடுறீங்க. சாப்பாட்டுக்கு எவ்வளவு, போக்குவரத்துக்கு எவ்வளவு, சுகாதாரத்துக்கு எவ்வளவு, இப்படி பட்ஜெட் போட்டுக்கிட்டே வர்றீங்க. ஓகே, வரும்பொழுது குழந்தைகள் கல்விக்கு, நம்மளுடைய தேவைக்கு, உடை நடை உடைகளுக்கு தேவையானது என்று பட்ஜெட் போட்டுட்டே வர்றீங்க. வந்தால் 6,40,000 மாறுகிறதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் 6,60,000 மாறுகிறது. ஓகே, இப்போ உங்களுடைய தட்டுப்பாடு எவ்வளவு? 6,60,000 60,000 ரூபாய் தட்டுப்பாடு வருது. ஓகே, இது பண தட்டுப்பாடு, நிதி பற்றாக்குறை. ஓகே, இத நம்ம எப்படி செய்யறோம்? கடன் வாங்கலாம். ஓகே, அந்த 60,000 கடன் வாங்கிக்கலாம். இல்ல ஏதோ ஒரு வருமானத்தில் அதை சரி செய்து கொள்ளலாம் என்று நீங்க போறீங்க. ரைட்? ஓகே, இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நிதி பற்றாக்குறைய நான் குறைத்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வருமானத்துல கூட்டணும் இல்லையா? நம்ம இப்ப 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி நம்ம 6 லட்சம் ரூபாய் வருமானம் கொண்டு வரோம். சரி, 2 பேர் போட்டி பார்த்தா, ஓவர் டைம் பார்த்தா கொஞ்சம் காசு வரும். அப்ப நம்ம அதுக்கு வழிகளை பார்க்கணும். இல்ல நம்ம இன்னும் உழைத்து எவ்வளவு கொண்டு வர முடியும்? ஒருவேளை ஒரு ஆசிரியரா இருக்காரு, டியூஷன் எடுக்கலாமான்னு பார்க்கலாம். சோ எக்ஸ்ட்ரா வருமானத்திற்கு நீங்கள் வழி பார்க்கணும். வழி பார்த்தா இந்த தட்டுப்பாடு இல்லாமல் கொண்டு வரணும். ஆனா நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிள்ளைகள் படிப்புக்கு கட் பண்றாங்க. ரைட்? தாய்மார்கள் இவர்களினுடைய ஹெல்த்துக்கு கொடுக்கறத கட் பண்றாங்க. ரைட்? அதே மாதிரி நம்ம எம்என் ரேகான்னு நம்ம சொல்றோம்ல, மகாத்மா காந்தி நேஷனல் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதுக்கு கட் பண்றாங்க. இப்படி தம்பி 1,83,000 கோடி கட் பண்றாங்க.
ஆனால் நிதி பற்றாக்குறையில அவங்க 43,000 தான் குறையுது. அப்ப இந்த காசு நீங்க கட் பண்றது தம்பி, ரைட்? 1,83,000 கோடியை கட் பண்றீங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டியது, ரைட்? கட் பண்ணா நிதி பற்றாக்குறையில எவ்வளவு வரணும்? இது எக்ஸஸா வரணும்ல. ஆனா இவ்வளவுத்த கட் பண்ணி நீங்க 43,000 ரூபாய் தான் நிதி பற்றாக்குறையில குறையுது கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. அப்ப மீதி ரூபாய் எல்லாம் யாருக்கு கொடுக்குறீங்க? இது ஒரு கேள்வி. இதை விட மிக முக்கியமான கேள்வி, பட்ஜெட் போட்டும் போது இன்கம் டாக்ஸ்ல வந்து 1,00,000 கோடி குறையுது அப்படின்னு சொல்றாங்க. 1,00,000 கோடியை நாங்க குறைச்சிருக்கோம். எதுக்கு? பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றுறதுக்கு, பொருளாதாரத்தில் ஒரு ஆக்சலரேஷன், ஒரு முடுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு. தம்பி, நம்ம ஜிடிபி வந்து நம்ம இந்திய நாட்டுக்கு 324 லட்சம் கோடி. நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஜிடிபி 324 லட்சம் கோடி. இதுல 1,00,000 கோடி இவங்க வந்து இப்ப டாக்ஸ் வந்து இது கொடுத்திருக்காங்க, எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க, ரைட்? வருமான வரி. அது எத்தனை பெர்சன்டேஜ் தம்பி? 0.3%. 0.3%. அதைத்தான் பொருளாதார வல்லுநர்களும் கேள்வி கேட்கிறாங்க. ப. சிதம்பரமும் அதான் கேட்டாரு. ஏங்க, 1,00,000 ரூபாய்க்கு, ரைட், நீங்க வந்து 0.3%, 100 ரூபாய் இருக்க வேண்டிய இடத்துல 30 பைசா நீங்க கொடுத்திருக்கிறது, வெறும் 30 பைசா. இந்த 30 பைசா எவ்வளவு பெரிய வருமானத்தை உருவாக்க முடியும்? 100 ரூபாய்க்கு நீங்க 3 ரூபாய் கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. நீங்க கொடுத்த எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறது வெறும் 1,00,000 கோடி, அதாவது 30 பைசா. அந்த 100 கோடி ரூபாயில இந்த 30 பைசாங்கிறது என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியும்? இது அவர் சொல்றாரு, இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் அல்ல, இது மேஜிக். இதற்கு பின்னாடி நிதியமைச்சர் பதில் சொல்லணும். அப்போ இந்த நிதிநிலை அறிக்கை என்பதை அவர் வந்து ரொம்ப நாகரிகமா, இது வந்து மாயாஜாலம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்லும் போது, இது வித்தை, கண்கட்டி வித்தை மாதிரி இந்த அம்மா நடத்திருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை அவர் ஆங்கிலத்தில் கடந்து. அப்ப இந்த பட்ஜெட் என்பதே ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் இருக்கிறது. ஏழை எளிய மக்களை இவங்க வந்து சுரண்டுறாங்க. அதை விட மிக முக்கியமான ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்தாரு. அதாவது, நம்ம பாதுகாப்பு துறைக்கு 28,112 கோடியில இருந்து 26,000 கோடி, 22,000 கோடின்னு குறைஞ்சு இன்னைக்கு 20,000 கோடியில வந்து நிப்பாட்டிருக்காங்க. போன வருஷம் 23,000 கோடி, இந்த வருஷம் 20,000 கோடி. அவர் கேட்டாரு, என்ன நீங்க எக்ஸ்டர்னல் மினிஸ்டரை வந்து எலன் மஸ்க் ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னார். எலன் மஸ்க் அப்படின்னு சொல்லி அவர் ஏன் கிண்டல் பண்ணார் அப்படின்னா, நம்ம ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கு பிறகு சில விஷயங்கள்ல நிதிகளை கட் பண்றதுக்கு எலன் மஸ்க் தான் பொறுப்பானார். சோ நீங்க வந்து இவரை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கரை வந்து எலன் மஸ்க் ஆக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நக்கல். நல்ல கேள்வி. ஆனா இது எதுக்கும் நிதி அமைச்சரிடம் பதில் இல்ல. இவ்வளவு இன்டெலெக்சுவலா கலாய்ச்சா அது புரியணும்ல சார் அவங்களுக்கு? அதுதான் நல்ல கேள்வி. அதுதான், அதாவது இவ்வளவு தூரம் அந்த கேள்வி கேட்கறாங்க. வழக்கமா சும்மா அந்த அம்மா எந்திரிச்சு ஓடி வரும், பதில் சொல்ல முடியல. அப்போ நான் எதை பார்க்கிறேன் இந்திரகுமார், எனக்கு என்ன பயம் வருகிறது என்று சொன்னால், சுகாதாரங்கள் இல்லாமல் கல்வி நிலையங்களில் தலித் சகோதரர்கள், மைனாரிட்டி சகோதரர்களுக்கான ஸ்டைபண்ட் அல்லது ஸ்காலர்ஷிப் என்று சொல்லுகிற உதவித்தொகையை குறைத்து ஒரு கட்டத்தில் இந்தியாவில் கல்வி தரம் என்பது இல்லாமல் ஆக்கிவிட்டால் நாம் என்ன ஆகும்? இந்தியா என்னவாகும்? இந்த பயம் வருகிறது. இந்த பயத்தின் பின்னணியில் தான் நாம் இவ்வளவு தூரம் பேசுகிற போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவதோ இல்லை ஆணித்தரமாக பேசுவதோ வேறு விஷயம். இதையெல்லாம் நாம் மக்களிடம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் மனசை திறந்து சொல்லுவேன், ஒரு நாடு அல்லது ஒரு மாநிலம் ஆணும் பெண்ணுமாக அரசியலை புரிந்து கொண்டதில் அதிகமான மக்கள் வாழுகிற மாநிலம் தமிழ்நாடு. நான் உறுதியா சொல்றேன். ஏன் அப்படின்னா, இப்ப சில பேருக்கு கேள்வி வருது, ஏண்டா பெரியார் தான் வந்து இங்க திருத்தினாரா, அண்ணா தான் திருத்தினாரா? அட முட்டாப்பையில, பெரியார் தான் திருத்தினார், அண்ணா தான் திருத்தினார் என்று நாங்கள் சொல்லுவதனுடைய பின்புலமே எங்கள் மக்கள் திருந்துவதற்கு தயாராக இருந்தார். மகாராஷ்டிராவில் அம்பேத்கர், அவரை விட ஒரு அறிவாளியவா நீங்க பாத்திர முடியும்? அவர் பேசாததையா நாம் பேசிட்டோம்? இல்ல. ஆனா மகாராஷ்டிரா மாற முடிஞ்சுதா?
அதை சுற்று வட்டாரத்துல இருக்கிற மாநிலங்கள் மாறியதா? மாறல. கன்சிராம் ஆண்ட உத்தரப்பிரதேசத்துல எத்தனை புரட்சிகரமான சிந்தனைகள் உள்ள தலைவர்கள் இருந்தாங்க? மாறிச்சா? ஏன் ஆந்திராவுல ஏன் மாறல? அங்கெல்லாம் பேசாம தலைவர்கள் இல்லை. அங்கேயும் ஐயா பெரியார் இங்கு பேசுகிற போது பேசுகிற தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் மக்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இல்லை. என் மக்கள் புரிந்து கொண்டார். ஐயா பெரியார் பேசுறது நியாயம், ஐயா சொல்ற தத்துவம் சரி, அதனாலதான் மாற முடிஞ்சது. நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க இந்திரகுமார், நம்ம காகமா நின்னு கூவினாலும், குயிலா நின்னு பாடினாலும், மயிலா நின்னு ஆடினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எதுவும் உங்களுக்கு விளைவுகளை தராது. அதனால நான் இன்னைக்கு சொல்றேன், எங்க ஐயா பெரியார் பேசினார், எங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற கொள்கையை எங்கள் ஐயா பேசினார். எனவே நாங்கள் வென்றோம். இதில் இடைத்தரகர்களுக்கோ அல்லது காசு வாங்கி பிழைப்பு நடத்துகிற பிழைப்புவாதிகளுக்கோ நாங்கள் சொல்லுவதற்கு இல்லை. எங்கள் தலைவர் ஐயா பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் போன்றவர்கள் வளர்த்தெடுத்த தத்துவம் எங்கள் மக்களுக்கு பிடித்திருந்தது. எங்கள் மக்கள் அந்த தலைவர்கள் பின்னால் நிற்கிறார்கள். இன்றைக்கும் என்றைக்கும் அதுதான் நிதர்சனம். எனவே நான் இந்த இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் பாதி சரி, மீதி கேள்விக்குறி என்று நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.